எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இங்கிலாந்துனா என்ன, பிரிட்டன்னா என்ன, கிரேட் பிரிட்டன்னா ஓகே அது என்ன, யூகேனா என்னப்பா? இந்த யூகே சிதறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிரெக்சிட்லேருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து நேராக பிரிட்டன் வெளியில் வராங்க. அதே பிரிட்டன் ரொம்ப பெரிய அளவில் சிதறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது? என்ன விக்கி சொல்கிற? இவ்வளோ நாள் இங்கிலாந்துனா ஒன்றா நினச்சேன், யூகேனா ஒன்று தான் நினச்சேன், இல்லை இந்த கிரேட் பிரிட்டன்னாலும் ஒன்றா தான் நினச்சேன். வித்தியாசம் இருக்கா? ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது, வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நம்ம பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா இது பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனைகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம எல்லாருமே இப்போ ஒரு 5வது நூற்றாண்டுக்கு போக போகிறோம். 5வது நூற்றாண்டில் போகும்போது அங்கே கடற்கரை, அந்த கடற்கரை ஓரமாக ஒரு நாடு இருக்குது. யாருடா அங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அங்கே இருப்பது ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், பழங்குடியினவர்கள். ஸோ அவங்க வாழ்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பெயர் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாஷையில் லேண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வரக்கூடிய ஒரு பெயர் போடப்படுது. அந்த லேண்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ்னா இப்போ நம்ம அழைக்கக்கூடிய இங்கிலாந்து. அது கூடவே எட்டி பார்க்கும்போது இன்னொரு பழங்குடி இனத்தவர்களும் இருக்காங்க. அவங்க தான் சாக்சன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த இங்கிலாந்து அப்படிங்கிற நாட்டுக்கு எல்லை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எல்லையை 2 நாடுகள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். ஒன்று ஸ்காட்லாந்து, இன்னொன்று வேல்ஸ். ஸோ ஒரு நாட்டுக்கு எல்லை இருக்கிற மாதிரி எல்லை இருக்குது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ் இருக்காங்க. இந்த இங்கிலாந்துக்குள்ளே வாழக்கூடிய நபர்கள் தான் ஆங்கிலோ சாக்சன்ஸ். இதை தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இவ்வளோ பெருசாக வளர்வதற்கு காரணம் ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படிங்கிறவங்க தான், அதாவது இங்கிலாந்து தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய மூதாதையர்கள் எங்கேருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க? நான் முதலே சொன்னேன், ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கிலாந்தை நம்ம பார்த்துட்டோம். இப்படியே இருந்துட்டு இருந்த இந்த இங்கிலாந்தில் நிறைய பேர், கிட்டத்தட்ட நிறைய தீவு கூட்டங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து குடியேறிட்டே இருக்காங்க. நம்ம மேலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். 2 சூப்பரான கிங்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று அப்படிங்கிறது இங்கிலாந்து கிங்டம், அடுத்ததாக வேல்ஸ், அடுத்ததாக இந்த பக்கம் ஸ்காட்லாந்து கிங்டம் அப்படின்னு சொல்லி 3 கிங்டம் இருக்கும்போது இந்த வேல்ஸ் கிங்டமும் இங்கிலாந்து கிங்டமும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க 1500. நம்ம 2 பேரும் ஒன்றாயிரலாமாப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேரும் ஒன்றாறதுனால 3 கிங்டமாக இருந்தது இப்போ 2 கிங்டமாக மாறுது. அதாவது கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், கிங்டம் ஆஃப் ஸ்காட்லாந்து அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ 2 நாடுகளாக மாறிட்டாங்கல்ல. இப்போ 2 நாடுகளாக இல்லாட்டி 2 கிங்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் 1700 என்ன சொல்கிறாங்க? நம்ம 3 பேருமே, இப்போ 2 பேர் தான் இருக்கோம், நம்ம 2 பேருமே ஒன்றாயிரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அப்படித்தான் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் அப்படிங்கிறதும் கிங்டம் ஆஃப் ஸ்காட்லாண்டும் இணைந்து ஒரு பெரிய நிலப்பரப்பாக மாறுது. இந்த நிலப்பரப்புக்கு வேறொரு பெயர் வைக்கணும்ல, அந்த பெயர் தான் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். பிரிட்டன் தீவுகள் இல்லாட்டி பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய தீவுகளை கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரி, அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்ட இருக்கக்கூடிய அயர்லாந்து தான். இப்போ கிரேட் பிரிட்டனில் 3 நாடுகளும், இன்னொரு பக்கமாக பார்க்க போனால் அயர்லாந்து அப்படிங்கிற ஒரு கிங்டமும் இருக்குது. இந்த அயர்லாண்டையும் இந்த கிரேட் பிரிட்டன் கூட இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இணைத்து கொள்கிறார்கள். அப்படித்தான் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது வருது. ஸோ யுனைடெட் கிங்டமை பொறுத்த வரைக்கும் 4 நாடுகள் இருக்காங்க. அயர்லாந்து இருக்காங்க, ஸ்காட்லாந்து இருக்காங்க, வேல்ஸ் இருக்காங்க, அடுத்ததாக இங்கிலாந்து இருக்காங்க. இதை தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஆனால் இந்த யுனைடெட் கிங்டமில் கடைசியாக இணைந்த அயர்லாந்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. எப்பா, நான்லாம் இந்த யுனைடெட் கிங்டம்த்துக்குள்ளே இருக்க மாட்டேன், யூகேக்குள்ளே இருக்க மாட்டேன், எனக்கு தனியாக வேணும்ப்பா, தனி நாடு தானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கப்படுது. அப்படி அயர்லாந்து அப்படிங்கிறது அயர்லாந்தாகவும் நார்த்தன் அயர்லாண்டாகவும் மாறுது. அதில் அயர்லாந்து அப்படிங்கிறது தனியாகவும், நார்த்தன் அயர்லாந்து அப்படிங்கிறது யார் கூடயும் இருக்காங்க? யுனைடெட் கிங்டம் கூட இருக்காங்க. ஸோ யுனைடெட் கிங்டம்லேருந்து நார்த்தன் அயர்லாந்து அப்படிங்கிறது மட்டும் சேர்க்கப்பட்டு அயர்லாந்து அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இதுதான் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறதுக்கான வரலாறு. இப்போ இந்த யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய இந்த நார்த்தன் அயர்லாந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய மக்களே நமக்கு வேண்டாம், நமக்கு இந்த யுனைடெட் கிங்டம் யூகேங்கிற கான்செப்டே வேண்டாம், நாமளும் வெளியில் ஓடிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமாக ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும், அடுத்ததா இந்த வேல்ஸில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் நம்ம அப்படியே கூட்டணியாகவே இருந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் இப்போ யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இது கூடவே அயர்லாந்தாக இருக்கக்கூடிய அந்த நார்த்தன் அயர்லாந்து 2ஆக பிரிந்தது பார்த்தீங்களா, அந்த அயர்லாண்டும் எப்போ பார்த்தாலும் யூகே கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீ அது சரி கிடையாது, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி யுனைடெட் கிங்டம் ஃபார்ம் ஆயிருச்சு.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரிஷி சுனாக் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிரெக்சிட் வழியாக ஐரோப்பிய ஒன்றியம் பிரிந்தது மாதிரியே அடுத்ததா யூகேயும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகரித்து விட்டது, வேலையில்லா திண்டாட்டம் கூடிவிட்டது, எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இப்போ இருக்கக்கூடிய இந்த யுனைடெட் கிங்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பார்க்காம மனிதர்களை பார்க்குறாங்க, தலைவர்களை பார்க்குறாங்க. பாரிஸ் ஜான்சன் அவர்களை மனிதர்களாக தான் பார்த்தாங்க, அவரை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக யாருமே பார்க்கல. லிஸ் ட்ரஸ் அவர்களையும் தனியாக ஒரு தலைவராக தான் பார்த்தாங்களே தவிர கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கல. இப்போ வந்திருக்கிற ரிஷி சுனாக் அவர்களையும் இவன் எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்புடன் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கருப்பு இனத்தவர் நம்முடைய பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பல மீடியாக்கள், ஏன் ரேடியோ பிரிட்டன் என்னெல்லாமோ பல விதமான பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலாக தெரிய வேண்டாம், ஆல்ரெடி அங்கே இனவெறி இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அந்த இனவெறியும் ரொம்ப கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த இனவெறியிலிருந்து ரிஷி சுனாக் அவர்கள் அவரையும் காப்பாற்றணும், கிரேட் பிரிட்டன் யுனைடெட் கிங்டத்தையும் காப்பாற்றணும். இது நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இன்னொரு பதில் இருக்கு. பிரெக்சிட்டை நம்ம நல்லா படிக்கணும். பிரெக்சிட் அப்படிங்கிறது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாலே இந்த யுனைடெட் கிங்டம் ஏன் உருவானது அப்படிங்கிற காரணமும் நமக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவது உலக யுத்தம்ங்க 1939 1945 வரை நடந்துக்கிட்டே இருக்கு. மக்கா எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, காசு கரியா போயிட்டு இருக்கு. காலனி ஆதிக்கமாக இருந்த இந்த இங்கிலாந்து இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய நாட்டிலேருந்து நம்ம நாட்டிலேருந்துலாம் மனிதர்களை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பணம் நகை எல்லாத்தையுமே அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. 19வது நூற்றாண்டில் ரொம்ப வெல்த்தியாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிரேட் பிரிட்டன் தான். அப்படிப்பட்ட நாடு இந்த இரண்டாவது உலக யுத்தத்தில் ரொம்ப கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுது. ஐயோ இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது, நம்ம யாரு கூடயாவது இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அங்கே வருகிறது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போதான் பிரான்ஸும் ஜெர்மனியும் என்ன செய்கிறாங்க, ஒரு சின்னதாக அக்ரிமெண்ட் போட்டு இணைஞ்சிக்கிறாங்க. நம்ம 2 பேர் ஒன்றா இருப்போம்டா, நம்ம அங்கங்கே குடுக்கல் வாங்கலாம் செஞ்சுக்கலாம், நம்ம மக்கள் அங்கே வரட்டும், ஓ மக்கள் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு அக்ரிமெண்ட் அங்கே நடைபெறுது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் யாருக்கு பிடிச்சிருது? யூகேக்கு பிடிச்சிருது, அதாவது யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற அந்த கிங்டம்த்துக்கு பிடிச்சிருது. அப்படி 1973 பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் யூகே யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைந்து எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஓகே இப்படி ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறத உருவாக்கலாம்னு சொல்லி உருவாக்குறாங்க. இதுக்கான மெயின் தேவை என்னன்னா, எல்லா நாடுகளுமே அடி வாங்கிட்டாங்க, ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடுக்கு உதவணும், அதுவும் நமக்குள்ளேயே இருக்கணும். இந்த நமக்குள்ளேயே இருக்கணும்னா அதில் குறிப்பாக அங்கேயும் இனவெறி அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டது, இல்லை பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவிகள் போகணும், வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற பலவிதமான மனப்பான்புடன் தான் தலைவர்கள் இந்த ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்குறாங்க. 1973 உருவான இந்த கூட்டணியை எதிர்த்து யூகேல ஒரு கலகம் பிறக்குது வெறும் 2 வருடத்தில். 1975 யூகேனுடைய பாராளுமன்றத்தில் ஏண்டா இப்படி வந்து ஒன்றா சேர்த்துட்டீங்க, பல பிரச்சனைகள் வருமேடா அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த வாக்கெடுப்பில் 1973 நாடுகள்லாம் ஒன்றிணைந்தார்கள், அப்படியே இருக்கட்டும்பா அப்படிங்கிற முடிவு வருது. இல்லாட்டி 1975 பிரெக்சிட் வந்திருக்குங்க. 1975 இப்படி ஒரு வாக்கெடுப்புலாம் வந்தது பிறகு தான் யூகேல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம தான் வெல்த்தியஸ்டாக இருந்தோம், இந்த கூட்டணிக்குள்ளே வந்த பிறகு நாம தானே வளரணும், ஆனால் நாம் வளரலை, அதுக்கு பதிலாக பிரான்ஸும் ஜெர்மனியும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அந்த கூக்குரல் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. நாம ஏன் இவங்களுக்காக உழைக்கணும் இப்படின்னு சொல்கிற ஒரு குரல் 1975 வர தொடங்கினாலும் எப்போ வெடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கரெட் தட்சர் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாங்க 1990. 1973 75 இந்த காலகட்டத்தில் இதே மார்கரெட் தட்சர் அவர்கள் தான் இப்படி ஒரு பிளாக்கை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க. ஆனால் பல பிரச்சனை காரணமாக 1990 ராஜினாமா பண்ணுறதுனால எகெயின் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் யூகே இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுப்பப்படுது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்களோ அதை விட ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாங்க. அரசியலில் பல சிக்கல்கள் அப்படிங்கிறது அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்குள்ள நடக்குது. ஸோ புதிய பிரைம் மினிஸ்டர் பதவியேற்றுக் கொள்கிறார் ஜான் மேஜர் அப்படிங்கிறவர். இந்த ஜான் மேஜர் அப்படிங்கிறவர் போதுமான அளவுக்கு ஆட்சி நல்லாவே செய்யலை, எக்கனாமி வந்து படு மோசமாக மாறிடுச்சு. மறுபடியும் அவர் ரிசைன் பண்றார், ரீஎலெக்ட் செய்யப்படுகிறார். 1997 ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. 18 வருஷத்துக்கு பிறகு லேபர் பார்ட்டி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஆட்சியை இந்த யூகேல கொண்டு வராங்க. ஸோ இந்த லேபர் பார்ட்டி 18 வருட வனவாசத்துக்கு பிறகு வந்த பிறகு இப்போவும் பிரச்சனை என்னவா மாறுது,
ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள யூகே இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த பிரச்சனை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த கார்டன் பிரவுன் அப்படிங்கிறவர், அன்றைய பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், யூகே மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த இணக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த உறவுல 2008ல் யார் கண்பட்டுச்சோ தெரியல, பெரும் பிரச்சனை வருது. குறிப்பா த அரபு உலகத்துல த அரப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல, மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்ல பெரும் பிரச்சனைகள் வருவதால் அங்க இருக்கக்கூடிய அகதிகள் நேரா எங்க வராங்க, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வராங்க. ஸோ 2008லிருந்து இப்போ மறுபடியும் இந்த யூகே மக்களுக்கு ஒரு கேள்வி, நாம் ஏண்டா மறுபடியும் இந்த அகதிகளுக்காக, புலம்பெயர்ந்தவர்களுக்காக இங்கே உழைக்க வேண்டும், நம்முடைய காசை ஏண்டா இந்த ஐரோப்பிய ஒன்றிய கமிஷனுக்கு கொடுக்கணும், நம்முடைய காசு, நம்முடைய வரிப்பணம் ஏண்டா இவங்களுக்கெல்லாம் போகுது அப்படிங்கிற அந்த மனப்பான்பு தான். ஏன்னா ஆல்ரெடி இவங்கெல்லாம் கொஞ்சம் இனவெறி பிடித்த கொஞ்சம் நபர்களாக இருந்தாங்க, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய யூகேல பர்டிகுலராக ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள். ஸோ இப்படி இருக்க புலம்பெயர்ந்தவர்கள் வர 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 பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்தை இந்த யூகேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதை ஆட்சி செய்ய நினைத்த நபர்களும் மறந்துட்டாங்க, இந்த யூகேயே புலம்பெயர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்றத. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில யூகே மக்கள் வருகிறார்கள். டேவிட் கேமரோன் அவர்கள் 2016ல் ஓகே நம்ம என்ன செஞ்சிடலாம், பிரிஞ்சிடலாம்டா, அந்த ஐரோப்பிய ஒன்றியமே நமக்கு தேவையில்லைப்பா, நம்முடைய வளர்ச்சி எல்லாம் கெட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிரெக்சிட்டுக்கு முதல் அடி எடுத்து வைக்கிறார். ஆனா அவருடைய ஆட்சி காலத்திலேயே அவர் என்ன செய்யதான் நினைக்கிறாரு, இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஓட்டுகள் அதுக்கு கொஞ்சம் எதிராலாம் வரும்போது 2016லேயே இவர் என்ன செய்யறாரு, அவருடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. ஸோ பிரெக்சிட் அப்படிங்கிறத 2020க்குள்ள நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இப்ப யாருக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரேசா மே அவர்களுக்கு வருகிறது. இந்த தெரேசா மே அவர்களும் அவங்க கொடுத்த வாக்குறுதியை சரியா பண்ண முடியல, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில பல பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னனால அவங்களும் ராஜினாமா பண்ணி அந்த பொறுப்பு யாருக்கு வருது, போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு வருது. உருப்படியா போரிஸ் ஜான்சன் அவர்களும் பல பிரச்சனைகளை தாண்டி பிரெக்சிட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து யூகே வெளியில் வராங்க. அப்படி யூகே வெளியில் வரும்போது இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இதுக்கு மேலே எங்களுக்கு நிம்மதி தான், இனி நாங்கள் வளர போகிறோம், ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறார். ஆனால் அவர் நேரமோ என்னமோ கொரோனா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளை கொஞ்சம் உலுக்கி போடுது. அப்படி உலுக்கி போடுறதுனாலையும் இந்த பிரெக்சிட்ல ஏற்பட்ட பல குளறுபடிகளினாலையும் இங்கே பிரிட்டன், யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 4 கிங்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மக்களிடையே பல விதமான பிரச்சனைகள், இல்லை இங்கே இருக்கிறவங்க அங்கே வேலைக்கு போகக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வேலை போகக்கூடாது, அங்கே வந்து எல்லைகளை வகுக்க வேண்டும் இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருப்பதால் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறதும், ட்ரக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆளே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறதும், எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வரணும்னா இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவாக சொன்னதும் ஒட்டுமொத்தமாக பிரெக்சிட்லேருந்து வெளியில் வந்த யூகேக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துது. அந்த பின்னடைவுக்கு மத்தியில் தான் போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய தேவையில்லாத பல சர்ச்சைகள், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் வந்த பல பிரச்சனைகள், மறுபடியும் போரிஸ் ஜான்சன் அவர்களை விட்டுட்டு லிஸ்ட்ரஸ் அவர்கள் வராங்க. லிஸ்ட்ரஸ் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு அடுத்ததாக இப்போ ரிஷி சுனாக் அவர்கள் வந்திருக்காங்க. அப்படி ரிஷி சுனாக் அவர்கள் வந்த பிறகுதான் மறுபடியும் இந்த யூகேயை சுற்றி இனவெறி அப்படிங்கிறது பெருசாக பேசப்படுது. எப்படி ஒரு கருப்பு இனத்தவர் வரலாம், எப்படி எங்களை ஆட்சி பண்ணலாம், நாம காலனி நாடா வச்சிருந்த இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் இங்கே எப்படி வரலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிலேயே பெரும் பிரச்சனையாக மாற்றப்படுது. எப்படியாவது நம்முடைய யூகேனுடைய எக்கனாமியை சரிப்படுத்தி விடுவார் ரிஷி அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதே ரிஷி அவர்கள் தான் போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில வந்த யூகே எப்படி பெருமூச்சு விட்டு நாங்கள் பெரிய ஆளாயிருவோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரியே யூகேலேயே பல பிரச்சனைகள் இருப்பதால் மறுபடியும் யூகே ஸ்பிளிட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையா சொல்லப்போனா இந்த யூகேல இன்னும் பிரச்சனைகள் அயர்லாந்து வடிவிலும் ஸ்காட்லாந்து வடிவிலும் காத்து கொண்டிருக்கிறது. எப்போ வேணும்னாலும் இந்த பிரச்சனை பூதாகரமாக மாறலாம். அப்படி மாறாமல் இருப்பதற்கு இந்த நவம்பர் 7லிருந்து 17க்குள்ள ரிஷி சுனாக் அவர்கள் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் இருக்குது. யார் யார் எப்படி எப்படி வரி கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன அனுமதிகள் இருக்குது. ஆல்ரெடி ஃப்ராக்கிங் அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ மறுபடியும் தடை விதிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் யூகேனுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாட்டை எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் அடிமைப்படுத்தி அவங்களுடைய செல்வங்களை சுரண்டி 2வது உலக யுத்தத்தில் நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய நாட்டுக்கு பல நபர்களையும் பல நாடுகளையும் ஒன்றிணைத்து ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு பெரிய கூடு கட்டி அந்த கூட்டை விட்டு காலி பண்ணி வந்த இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி நாடு,
இங்கிலாந்து மறுபடியும் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, வேல்ஸ் கூட சேர்ந்து தான் அது யுனைடெட் கிங்டமாக மாறிச்சே தவிர தனியாக இங்கிலாண்டால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. அப்படி மட்டும் யாரும் நினச்சிக்கிடவே வேண்டாம். இவ்வளோ ஸ்ட்ரகிள் வெறும் 25 வருஷத்தில் நடந்திருக்கு. 200 வருஷமாக இந்தியாவை நீங்கள் என்ன செஞ்சீங்க? மிகப்பெரிய அளவில் அடிமைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை, அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி அவ்வளோ கொழுத்து இருந்த இந்த யூகே இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பல கேள்விகளை கேட்குறாங்க. யூகே மக்களை நான் சொல்லலை, யூகேனுடைய ப்ரெஸ் ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்தியாவை கொச்சப்படுத்தும் விதமாகவும் இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றியும் கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. நான் சொல்கிற பதில் என்னென்னா, 1975 வந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே உங்களால் சரியாக ஈடு கட்ட முடியலை, இல்லை சரியாக உங்களால் எதுவுமே செய்ய முடியலை. 200 வருஷமாக நீங்கள் ஆட்டையை போட்ட சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுத்து, இல்லை எங்களுடைய சொந்த உழைப்பில் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடை நீங்கள் காண்பீங்க பார்க்கலாம். 1947 தான் எங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதே கிடைக்குது. அந்த சுதந்திரத்தின் போது இந்தியாவில் எவ்வளோ சொத்துக்களை நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற கணக்கை இன்னைக்கும் எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் சொல்கிறார். ட்ரில்லியன் கணக்கில் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ யூகேனுடைய அரசியல்வாதிகளுக்கு இந்தியாவை பற்றி பேசுகிறதோ இல்லை இந்தியாவை குறை சொல்வதற்கோ எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் ரிஷி அவர்கள் உங்கள் யூகேயை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்தியாவுக்கு நல்லது செய்ய போகிறாரா இல்லையாங்கிறது யாருமே இங்கே டிஸ்கஸ் பண்ணலை. நாங்கள் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறது யூகேயை அவர் காப்பாற்றிடுவாரா, காப்பாற்றிட்டுமே அப்படிங்கிறது தான். எங்களுக்கு நீங்கள் தீமை தான் செஞ்சீங்க, ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்திய மக்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். ஸோ யூகேனுடைய ஊடகங்கள் இந்தியாவை பிரிக்கலாம், இந்தியாவுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பல நேரம் கனவு கண்டிருப்பீங்க. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு, யூகேனுடைய அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் நாட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் நாட்டுக்குள்ளேயும் சில பல கண்ணிவெடிகள் இருக்குது, வரலாறை தெரிஞ்சு பேசுங்க. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் நாட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு காணொலி வழியாக இங்கிலாந்துனா என்ன, ஸ்காட்லாண்ட்னா என்ன, வேல்ஸ்னா என்ன, அயர்லாந்துனா என்ன, அயர்லாந்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நார்த்தன் ஐலாண்டு, அயர்லாந்து ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பிரிவு, அதுக்கு பிறகு ஏற்பட்ட யுனைடெட் கிங்டம், அந்த யுனைடெட் கிங்டம் உருவாக்கிய ஐரோப்பிய ஒன்றியம், அப்படி ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து வெளியில் வந்த யூகே அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு தெரியாத பல நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு அறிவு அவங்களுக்கும் கிடைத்துவிடும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.